பணத்தைப் பற்றிய ரகசியம். கோடீஸ்வர யோகம் தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். குழந்தாய், ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, இது உனது வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைதான். ஆனால் ஏனெனில் உன்னால் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்க முடியவில்லை, ஏன் உனக்கு கடன் பிரச்சனை என்பதை மட்டுமில்லாமல் ஆதிபராசக்தியின் குழந்தையே, ஆதிபராசக்தியே தினமும் நினைத்துக் கொண்டிருக்கும் எனது குழந்தையே, மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாகச் செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நினைக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள். ஏனெனில் தவறில் தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் எதிர்கொள். ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு குழந்தாய். பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை மாத்திரம். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும். காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். நான் உன்னுடன் துணையாக நிற்பேன் குழந்தாய். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரன் சிறப்புமாக நற்று பேருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கேள் குழந்தாய். நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு குறைந்தது 27 பேருக்காவது நீ பகிர வேண்டும். பகிர்வதுடன் இந்த வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணினாத்தான் இந்த ஆதிபராசக்தியுடன் நீ தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசிரஜி அருள் வாழ்க்கையில் இணைந்து கொள். லைக் பண்ணு. கொமானில் ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே போற்றி, நான் உன்னையே சரணடைந்திருக்கின்றேன் அம்மா, நீ எனக்கு என்றும் துணை நிற்பாய் அம்மா என எழுதுவதுடன் உனது ஒரு பிரச்சனையையும் எழுதிக் கொள்ளலாம். அதற்கான தீர்வையும் நான் சொல்வேன். அது மட்டுமில்லாமல் இந்த பதிவினை முழுமையாக கேட்கும் எனது குழந்தைக்கு நான் சொல்வது நடைபெறும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் என்று என்றென்றும் உன்னோடு நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதம் அன்பும் பெற்ற என் செல்வ பிள்ளைகள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனது குழந்தையே. என்றும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஆதிபராசக்தியான அம்மன் உன்னுடன் இருக்கிற. நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா குழந்தாய்? மகளே, மகனே, உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? அது அனைத்தும் விரைவில் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனக்கு கதவை தட்டும். இந்த பதிவினை முழுமையாக கேள் குழந்தாய். உனக்கு நல்ல செய்தி வெகு விரைவில் வரும். நான் சொல்வது நடக்கும். இது ஆதிபராசக்தியின் வாக்கு. எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை. இழிவாக பொய்யுரைத்த ஆசைப்பட்டவர்கள், உன்மேல் பழி சொல்ல ஆசைப்பட்டவர்களால் கூட தோத்து போனாக முடிவில்லை. ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை. ஏனெனில் உனக்கு ஆபத்தில் மாட்டுப்பட்டு அசிங்கப்பட்டாலும் அதிலிருந்து மீள நான் தானே உன்னுடன் துணையாக இருக்கின்றேன் என்றும் என்னையே நினைத்துக் கொண்டு எனது பேரையை அழைத்துக் கொண்டிருக்கும் எனது மகளே, மகனே, நான் உன்னை சோதித்தாலும் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி தொட முடியுமா? எனது செல்வங்களை யார்தான் செய்வது? என்ன காரணம்?
வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களும் இடம் கொடுத்திருக்கின்றாய். இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை. எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கின்றேன், வா, விரைந்து வா. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போது உன் காலடி இந்த ஆதிபராசக்தி ஆகிய அம்மனிடம் வரப்போகின்றது? நீ தினமும் செவ்வாய் வெள்ளியில் அம்மன் கோயிலுக்கு செல் குழந்தாய். இந்த அம்மனை வீட்டுக்கு அலை குழந்தாய். உன்னை விட்டு ஓடியொழியும் உன் கஷ்டங்கள் உன் கர்ம பலன்கள் விலகி உன்னை விட்டு அனைத்தும் ஓடியொழியும். நீ அழைத்தால் நான் வருவேன் வீட்டுக்கு. அன்பு குழந்தையே, மகளே, மகனே, கலங்காதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். இருக்கும்போது உனக்கென்ன? உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனிக்கின்றேன். உன் செயல்கள் அனைத்துமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் வியக்கின்றேன். ஆனால் சில சூழ்நிலைகள் இயல் நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றமளிக்க செய்கின்றது. உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கின்றது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் வெளி பேச்சுக்களால் தான் உன்னை எடை போடுவார்கள். உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை. அது அழகு என்று ரசிப்பவர்கள். ஆனால் அதை தோட்டத்தை பொலிவுடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானதென்று நம்புவார்கள். உண்மையுள்ள பொருளை அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள்தான் அதிகம் உண்டு. உன் உண்மையான குணநலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார். உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்ப. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும். ஆனால் உன் மனதில் இருக்கும் உன் அம்மன் ஆதிபராசக்தி எப்பவும் உன் மனதை படிக்க தெரியும். உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும். ஏனென்றால் உன் மனதில் உன்னின் உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே. உன்னுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு. ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே. என் குழந்தையே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக என்றும் துணை நிற்பேன் குழந்தாய். உனக்கு என்றும் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். வருவது அப்பயே எனக்கு பிரச்சனை வருகின்றது என நினைக்கின்றாயா? அது உனக்கு ஒரு படிப்பினைதான். நீ வாழ்க்கையில் முன்னேற உனக்கான சோதனை. ஏன் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ என்னுடனே இருக்கின்றாய் என சொல்லுகின்றாய். பேந்தேன் எனக்கு பல சோதனைகள் வைக்கின்றாய் என நினைக்கின்றாயா? எனது குழந்தை, தப்பான பாதையில் செல்லும் போது நான் உனக்கு சோதனை வைக்கின்றேன். நீ நல்ல நிலையில் ஆவதற்கே, உனது படிப்பினைகள் மாறுவதற்கே, உனது தடைகள் விலகுவதற்கே, உனது தடைகள் விலகி உனக்கான பிரச்சனைகள் பாதைகளை நீ புரிந்து கொள்வதற்கே இந்த படிப்பினைகள். உனக்கு எது நல்லது எது கூடாது என நான் புரிய வைக்கையே நல்லவர்கள் யார் கூடாதவர்கள் யார் என்று தெரியவதில்லை உனக்கு. நீ நல்லவர்கள் என பழகுபவர்கள் அவர்கள் உள்ளுக்குள் உண்மையில் வஞ்சகம் வைத்துக் கொண்டு பழகிறார்கள். நீ கூட நினைத்து ஒதுக்குவர்கள் உனக்கு நல்லது செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் உனது வாழ்க்கையில் நீ செல்லும் நீ நினைக்கலாம் அது ஆக்களை பொறுத்ததுதான். ஆனால் நான் தொழிலுக்கு போகும்போதும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் முயற்சி செய்வது எதுவுமே வாழ்க்கையில் நடக்கவில்லை. என்னை கடன் தொல்லையில் மாட்டிவிட்டார்கள். கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பணத்தை கொடுத்து ஏமாந்த பிரச்சனை என்பதெல்லாம் நீ நினைப்பாய். நீ ஏமாந்தது உன் தப்பில்லை. உன்னை ஏமாற்றியவர்கள் ஒரு நாளும் அவர்கள் நல்லா நிலைக்கு வந்துட மாட்டார்கள் என நீ நினைக்கக்கூடாது. அவர்களை விட நீ நல்ல நிலைக்கு வருவாய்.
உனக்கான பாடமே. நீ கவனிக்க வேண்டியது என்ன? உனக்கானது ஒன்றை நீ தவற விடுத்து விட்டாய். அதற்காக நீ எதையும் இழந்து விடவில்லை. நீ கொண்டதைத்தான் இழந்தாய் என்பதை மறந்து விடாதே. குழந்தாய், ஆதிபராசக்தியின் குழந்தையே, உனக்கானது ஒன்று உனக்கே கிடைத்தாகும். அது உன்னை விட்டு ஒரு நாளும் செல்லாது. உனக்கு அது பிரயோசனம் இல்லை. உனக்கு அதனால் ஆபத்து என்றால் அது உனக்கு கிடைக்காமையே சென்றுவிடும். நீ ஒரு தொழிலுக்கு செல்லுகின்றாய், அந்த தொழில் உனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே. அதையும் விட உனக்கு நல்லொரு தொழில் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிலுக்கு சென்றால் நீ பல பிரச்சனைகள், அவமானங்கள், இல்லாவிடில் நீ மட்டமான கொஞ்சம் சில்லறை காசில் தான் வேலை செய்திருக்க வேண்டும். அதையும் விட வருமானம் உள்ள தொழிலை உனக்கு அம்மன் ஆதிபராசக்தி அமைத்து தரும்போதுதான் நீ அதை நினைத்துக் கொள்வாய். அதப்பொழுது உனக்கு வந்த வாழ்க்கை, உனக்கு வர இருந்த பெண் அமையாமை, ஆண் அமையாமை கூட அவர்கள் உனக்கானவர்கள் இல்லை, உனக்கு ஏற்றவர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் தடுத்தாலும் அதை மீறி போய் நீ திருமண வாழ்க்கையில் இணைந்து உனக்கான பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட பிறகு ஆதிபராசக்தியே நீ என்னுடன் கூட இருக்கின்றாய் என்ற நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்படி தடுக்காவிட்டேன் நினைக்காதே. ஒரு யோசித்து பார். உனது திருமணம் நடக்கும் முதல் எத்தனை தடைகள் வந்தது. ஏதோ ஒரு ரூபத்தில் நான் நேராக வந்து தடுப்பதில்லை, ஆக்கள் மூலமும் வேறு சம்பவங்கள் மூலமும் உன்னை தடுக்க பார்த்திருப்பேன். உனது திருமண வாழ்க்கையை நீ நினைத்து பார்த்தால் உனக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கின்றது அந்த திருமணத்தை நடக்க விடாமல் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீதான் உனது குடும்பமே தான் அந்த வாழ்க்கையில் சிக்கிவிட்டார்கள் என்பதை, தடைகளை மீறி சிக்கிவிட்டீர்கள். ஆக்காண்டி நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மறந்து விடாதே எனது குழந்தாய். அன்பு குழந்தையே, ஆதிபராசக்தியின் அருளை வேண்டி கோடீஸ்வர யோகம் ஒரு ஓம் தரும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆதிபராசக்தியின் செல்வ வளம் வேண்டி சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும். இது ஒரு எளிய மந்திரம், ஒரு சிறு மந்திரம் தான். இந்த மந்திரம் இந்த செல்வம் செழிப்பும் கோடீஸ்வர யோகத்தையும் ஆதிபராசக்தியை பிரதிக்கும் மன தூய்மையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மிக முக்கியமாகும். அதாவது மற்றும் தியான மந்திரமாகும். ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரம் சர்வலோக நாயகியே அகிலாண்டேஸ்வரி, தங்கள் சர்வ சக்தியையும் செல்வத்தையும் அளிக்கும் தாயாபரி, எனக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான செழிப்பையும் வளத்தையும் தந்தருள வேண்டும். நேர்மையான வழிகளில் நான் அளவற்ற செல்வத்தையும் நீட்டி கோடீஸ்வர யோகத்தை பெற்று அதை நல்ல காரியங்களுக்கும் பிற நலனுக்கும் பயன்படுத்த தங்கள் கருணை வேண்டும். பணம் பற்றிய இரகசியங்களை நான் உணர்ந்து அதை சரியான முறையில் நிர்வகிக்கும் ஞானத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் ஆற்றலையும் எனக்கு அருள்வீராக. எனது தொழில், வியாபாரம், உழைப்பு அனைத்திலும் பன்மடங்கு லாபம் பெருகி கடன் பிரச்சனைகள் எதுவும் இன்றி நான் ஒரு கோடீஸ்வரனாக அல்லது கோடீஸ்வரியாக வாழ அருள் புரிய வேண்டும். ஆதிபராசக்தியே என வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் தந்தருளி ராஜ வாழ்க்கை வாழும் பாக்கியத்தை அருளுங்கள். ஜெய் ஜெய் தேவி, ஜெய் ஜெய் தேவி என்ற முதலாவது மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஜெய் ஜெய் தேவி என்ற மந்திரம் ஆகும். முதலாவது மந்திரம். இரண்டாவது மந்திரம் தன அகர்ஷணத்திற்கான தேவி மந்திரம். ஓம் ஜம் க்ரீம் க்ளீம் சம் சர்வ மங்களாய சர்வ சம்பத் பிரசாதாய நமக. இதன் விளக்கம்: ஓமண்டா பிரபஞ்ச ஒளி, ஜம்மண்டா சரஸ்வதியின் விஜய சக்கரம் ஞான அறிவு, கிரீமண்டா மகாலட்சுமியின் விஜய சக்கரம் அதாவது செல்வம் ஈர்ப்பு, கிளீமண்டா காளியின் தடைகள் நீக்குவது சக்தியாகும், சாமண்டா செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கும் ஒரு சக்தி பிஜம் ஆகும், சர்வமங்களாய
அனைத்து நன்மைகளையும் அளிப்பவளே, சர்வ சம்பத் பிரதாய, அனைத்து செல்வங்களையும் அருள்பவளே நமக, வணங்குகின்றேன். இந்த மந்திரம் ஞானம், செல்வம், சக்தி அனைத்தையும் வேண்டி அனைத்து விதமான நன்மைகளையும் செல்வச் செழிப்பையும் அருளும்படி தேவியிடம் வேண்டுவதாகும். அதாவது ஓம் ஜம் க்ரீம் க்ளீம் சம் சர்வ மங்களாய சர்வ சம்பத் பிரசாதாய நமக என்ற மந்திரம். ஓம் ஜம் க்ரீம் க்ளீம் சம் சர்வ மங்களாய சர்வ சம்பத் பிரதாய நமக. ஓம் வடிவக்கெழுங்கள் மந்திரத்தை. ஓம் ஜம் க்ரீம் க்ளீம் சாம் சர்வ மங்களாய சர்வ சம்பத் பிரதாய நமக. அடுத்த மூன்றாவது எளிய மற்றும் சக்தி வாய்ந்த கோடீஸ்வர யோகம் மந்திரம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. என் வசம் கோடீஸ்வர யோகம் வருவாயாக தருவாயாக. இந்த மந்திரம் தினமும் குறைந்தது 108 முறை அல்லது அதற்கு மேல் மனதார ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூறலாம். இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது கவனிக்க வேண்டியவையை பார்க்கிறது. முதல் மூன்றாவது மந்திரம் எளிய சக்தி வாய்ந்த மந்திரம் என்றாலும் கூட உங்களால் சொல்லக்கூடிய மந்திரமே. ஓம் சக்தி 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 என்று 108 முறை அல்லது 1008 முறை 4 தொடக்கம் 6 மணிக்கிடையிலே மாலை நேரமும் சொல்லி வாருங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஓம் சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பக்தி மற்றும் நம்பிக்கை. ஆதிபராசக்தி மீது அசைக்க முடியாத பக்தி நம்பிக்கை அவசியம். மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை தேவியின் கருவியையும் சக்தியையும் அருளையும் ஈர்க்கும் கருவிகள் ஆகும். மன தூய்மை, பொறாமை, பேராசை போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து தூய மனதுடன் வேண்ட வேண்டும். நேர்மையான முயற்சி. மந்திரங்களை உச்சரிப்பதுடன் செல்வத்தை ஈட்ட நீங்கள் செய்ய வேண்டிய கடின உழைப்பையும் முயற்சிகளையும் கைவிடக்கூடாது. தேவி உங்கள் நேர்மையான முயற்சிகளுக்கு துணை நிற்பவள். நச்சிந்தனை மற்றும் நற்செயல். செல்வம் கிடைத்தவுடன் அதை நல்ல வழிகளில் பயன்படுத்தவும். சமூகத்திற்கும் பிறருக்கும் பயன்படும்படி நடந்து கொள்ளவும் உறுதி கொள்ளுங்கள். ஒழுங்குமுறை. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து ஒருமுகப்பட்ட மனதுடன் இந்த மந்திரங்களை உச்சரிப்பது அதிக பலனை தரும். அதுவும் அமைதியான நேரம் என்றால் பிரம்ம முகூர்த்த வேளையில் என்றால் எல்லா கடவுளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நேரம் 4 தொடக்கம் 6 மணிக்கு அமைதியான நேரம். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரங்கள் அமைதியான நேரமாகும். ஆதிபராசக்தியின் அருளால் உங்கள் வாழ்வில் செல்வச் செழிப்பும் கோடீஸ்வர யோகமும் பெற்று நல்லதொரு ராஜ வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். ஆதிபராசக்தியின் அருள் கிடைக்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற 3வது மந்திரம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். அனைவரும் எனது குழந்தைகளே, ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, ஆதிபராசக்தியின் மகளே மகனே, உங்களுக்கு இந்த மந்திரங்கள் மூலம் நல்வாழ்வு கிடைக்கும். இதை முழுமையாக பார்த்து முடிவு வரைக்கும் பார்த்தவர்கள் 28 தரம் பகிர்வது 27 தரம் பகிர்வதுடன் வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் ஆதிபராசக்தியே போட்டி, சக்தி போட்டி, ஓம் சக்தி போட்டி, ஆதிபராசக்தியே சரணம் என்று எழுதி உங்களின் ஒரு பிரச்சனையும் எழுதலாம். அதற்கான தீர்வு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த பகிர்வர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெகு விரைவில் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு தேடி வரப்போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள்.